வாழ்க வளமுடன் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல்லான புத்தா ஸ்டாண்ட் தாங்க. அதுவும் கேண்டில் ஹோல்டரோடு வச்சு பண்ணியிருக்கோம். கேண்டில் ஹோல்டர்னால் கேண்டில் மட்டும்தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம ஃப்ளவர்ஸ் கூட அதில் போட்டு வச்சுக்கலாம். இந்த ஸ்டாண்டை எனக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுத்தவங்களே திருப்பி எனக்கு அந்த ஸ்டாண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் மறுபடியும் பண்ணித்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக அந்த ப்ராடக்ட்டை ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு புத்தா மோல்டு, இந்த புத்தா மோல்டு நானே பண்ணது தான். மோல்டு வந்து கடையில் வாங்கினது கிடையாது, ஸ்டாச்சு வாங்கி நானே பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு கலர் கொடுக்கறதுக்கு நான் வந்து பவுடர் பிக்மெண்ட் யூஸ் பண்ணேன். ஏன்னா எப்போதுமே ஸ்டாச்சுக்கு வந்து இல்லை டீப் மோல்டுக்கு பவுடர் பிக்மெண்ட் கொடுத்தோன்னா கொஞ்சம் ஷைனிங் அதிகமாக கிடைக்கும் மெட்டல் பிக்மெண்ட்டை விட. ஸோ அதை யூஸ் பண்ணி மோல்டு ஃபில் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வந்து ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பேஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக நான் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பெரிஸ் பவுடர் ஆட் பண்ணுறேன். இந்த பவுடர் ஆட் பண்ணுறதுனால 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று வந்து நம்மளுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், அதாவது ப்ராடக்டோட அவுட்கம் ஃபைனல் ப்ராடக்டோட வெயிட் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்று ரெசின் சேவ் ஆகும். லிக்விடில் அந்த பவுடர் போட போட அது நல்லா ஸ்மெட்ச் ஆகி நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக கொடுக்கும். இந்த 2 பர்பஸ்க்காக தான் நான் பிளாஸ்டர் ஆஃப் பெரிஸ் யூஸ் பண்ணுறேன். அது கூடவே நான் பிளாக் பிக்மெண்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா பிளாஸ்டர் ஆஃப் பெரிஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கலர் கொஞ்சம் மங்கலாக கிடைக்கும், பியூர் ஒயிட் கிடைக்காது. ஸோ ஒயிட் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க பிளாக் கலரில் ஸ்டாண்ட் கேட்டிருந்தாங்க. அதனால் நான் பிளாக் பிக்மெண்ட் ஆட் பண்ணி அதை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிட்டேன். பிளாஸ்டர் ஆஃப் பெரிஸ் ஆட் பண்ணதுனால கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பபிள்ஸ் வந்து பாப் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஃப்ளாட் மோல்டு எடுத்ததுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அதுக்கப்புறம் ப்ளோ டார்ச் யூஸ் பண்ணி பபிள்ஸ் எல்லாம் பாப் பண்ணியாச்சு. இப்போ டிமோல்ட் பண்ணிடலாம். நான் மோல்டு யூஸ் பண்ணும் போது அது இடையில வந்து கிழிச்சு விட்டுருப்பேன், ஏன்னா அப்போ தான் டிமோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால அதை கவர் பண்ண தான் இந்த டேப் போட்டிருந்தேன். இப்போ நம்ம டிமோல்ட் பண்ணிடலாம். ரொம்பவே அழகான புத்தா ஸ்டாச்சு வந்துச்சு. நான் வந்து இந்த மாதிரி மோல்டு யூஸ் பண்ணும்போது உள்ளே வந்து பபிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக 99.9% ஆல்கஹால் இருக்கும், அதை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்குவேன். உள்ளே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து மோல்டுக்கு வந்து ஃபில் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ அதனால் பாருங்கள், இப்போ வந்து வெளியே சர்ஃபேஸில் எந்த பபிள்ஸுமே இருக்காது, நம்மளுக்கு ரொம்ப கிளியராக கிடச்சிருக்கும். அடுத்து ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டு ரொம்பவே வெயிட்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதில் புத்தா வச்சுட்டு அது மேலே கேண்டில் ஹோல்டரும் ஊதுபத்தி வைக்கிற ஸ்டாண்டும் ஒன்று வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து ஷூட் பண்ண முடியல, உங்களுக்கு ஃபைனலாக நான் காமிக்கிறேன். இதுதான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு செஞ்சு கொடுத்த புத்தா ஸ்டாண்டு. அது வந்து கிரே ஸ்டாண்டில் பண்ணி கொடுத்தேன். இப்போ பண்ணது வந்து பிளாக் ஸ்டாண்டில் கொஞ்சம் நல்லா ஸ்டாண்ட் பெருசாக போட்டு இதே ஃபீச்சர்ஸோடு நான் பண்ணி கொடுத்துருந்தேன். ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்க. இந்த ஹோம் டெக்கோர் உங்களுக்கும் பிடிச்சிருந்தது, நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் தரேன், மறக்காமல் கிளிக் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.